இட்ஸ் Thursday ஈவினிங். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு, அதை அப்படியே முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கொண்டைக்கடலை தான் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே பாயில் பண்ண வச்சுட்டு சப்பாத்தி போடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் மாவு பிணைஞ்சு ஒரு ஓரமாக ஊற வச்சுட்டேன். பாப்பா அப்போ தான் தூங்கி எஞ்சி வந்தா, அவள் தர்பூசணி கேட்டிருந்தா. அப்புறம் அவளுக்கும் அதை அறுத்து கொடுத்ததுக்கப்புறம் மதியானம் பொடலங்காய் போட்டு கூட்டு பண்ணியிருந்தேன். அதையும் ஒரு பக்கம் ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒன் சைட் கிரேவி பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சைட் சப்பாத்தியும் அப்படியே போட்டுட்ருந்தேன். அது கிரேவி பண்ணுறதுக்கு கடை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கிட்டு வெங்காயம் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு அதோட இஞ்சி போட்டு சேர்த்து அதையும் வதக்கிட்டேன். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வதங்கும் போது சப்பாத்தியும் அப்படியே ஒரு சைட் பை சைட் போட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் மசாலா என்ன ஆட் பண்ணியிருந்தேன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகு சீரகம் இதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயோடு வதக்கி எடுத்துகிட்டு அப்புறம் கொண்டைக்கடலையும் ஆட் பண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.